வாழ்க்கை என்னும் ஆன்மீக பாதையில் பயணிக்கும் என் இனிய சக பயணிகளே, உங்களை மீண்டும் ரமணத்தன்மையாவிற்கு வரவேற்கிறேன். புராணங்களில் மிக பிரசித்தியானது ஹரிபிரமனாலும் அறிய முடியாத அடிமுடி காணா அண்ணாமலை தோன்றிய வரலாறு. படைக்கும் கடவுள் பிரம்மன் அனைத்து உலகங்களையும் படைப்பதால் தானே மிகப்பெரியவன் என கர்வம் கொண்டான். அந்த உலகங்களை காக்கும் பொறுப்பு தனதுடையது என்று விஷ்ணுவும் கர்வத்தோடு தானே மிகப்பெரியவன் என இருமாந்திருந்தான். இருவரும் வாதத்தில் ஈடுபட்டு யார் பெரியவன் என்பதை குறித்து கடுமையான சொற்களை ஒருவருக்கொருவர் வீசிக்கொண்டனர். இருவருக்கிடையே போரே மூண்டுவிட்டது. இந்த போரினால் உலக உயிர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டன. அதனால் தேவர்கள் சென்று ஈஸ்வரனிடம் முறையிட்டனர். அனைத்தும் அறியும் ஈசன் இருவரது அகந்தையை அடக்கவும் உலகங்களை காக்கவும் எண்ணினார். அதனால் ஓம் என்ற பெரிய நாதத்துடன் ஒரு ஜோதி ஸ்தம்பம் வெளிப்பட்டது. அதுதான் ஈசன். ஈசனே தான் ஒரு ஜோதியாக வெளிப்பட்டார். அது எல்லா உலகங்களையும் கடந்து நின்ற பிரம்மாண்டமான ஜோதி. அதன் தொடக்கமோ முடிவோ தெரியவே இல்லை. அத்தனை பிரம்மாண்டமான ஜோதி. அதை கண்ட பிரம்மாவும் விஷ்ணுவும் ஸ்தம்பித்து நின்றார்கள். பின்னர் சுதாரித்து இந்த ஜோதியின் அடியையோ முடியையோ யார் முதலில் கண்டுபிடிக்கிறார்களோ அவரே பெரியவன் என்று ஒரு பந்தயம் வைத்து கொண்டார்கள். அதன்படி பிரம்மா ஒரு அன்னப்பறவையாகவும் விஷ்ணு வராகமாகவும் உருமாறினர். பிரம்மா ஜோதியின் முடி தேடி மேலே பறக்கிறார். விஷ்ணு அதன் அடி தேடி பூமியை குடைந்து பாதாளத்திற்கு செல்கிறார். இப்படி பல கோடி வருடங்கள் இருவரும் தேடுகின்றனர், கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனால் விஷ்ணு களைப்படைந்து திரும்பி விடுகிறார். ஈசனே அனைவரிலும் பெரியவன் என உணர்ந்து அவரிடம் சரணடைகிறார். ஆனால் பிரம்மாவோ மேலே மேலே பறந்து சென்று கொண்டே இருக்கிறார். அப்பொழுது ஒரு தாழம்பூ கீழே வந்து கொண்டிருந்தது. பிரம்மா அதனிடம் கேட்டார், நீ எங்கிருந்து வருகிறாய் என்று. அதற்கு நான் ஈசனின் திருமுடியிலிருந்து தவறி விழுந்து விட்டேன். 10,000 வருடங்கள் ஆகியும் இன்னும் பூமியை அடைய முடியவில்லை என்று கூறுகிறது. பிரம்மன் உடனே அதனிடம் கெஞ்சி, நான் ஈசனின் முடியை கண்டுபிடித்து விட்டேன் என பொய் சாட்சி சொல் என்றார். அதுவும் ஒப்புக்கொண்டது. ஈசனிடம் பிரம்மன் இப்படி பொய் சொன்னதும் ஈசனுக்கா தெரியாது. அவர் சிரித்த சிரிப்பில் பிரம்மனின் ஆணவம் அழிந்தது. இனிமேல் உனக்கு பூமியில் பூஜை இல்லை என்றும், தாழம்பூவிடம் நீ பொய் சாட்சி சொன்னதால் இனிமேல் நீ என் பூஜையில் இல்லை என்றும் சொல்லிவிட்டார். இந்த அடிமுடி தேடிய வரலாற்றை சித்தரிப்பது லிங்கோத்பவ திருவுருவம். எல்லா சிவ ஆலயங்களிலும் பிரகாரத்தை சுற்றி வரும்பொழுது கர்ப்பகிரகத்தின் பின்புறம் இந்த உருவத்தை நாம் காணலாம். இதில் சிவபெருமானின் தோற்றமும், அதாவது ஜோதி ஸ்தம்பமாய் தோன்றியதும், அதன் முடியை தேடி பிரம்மா அன்னப்பறவையாய் பறப்பதும், அடியை தேடி விஷ்ணு வராகமூர்த்தியாய் இருப்பதும் இந்த உருவத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே லிங்கோத்பவ ரூபமும் தோன்றியது இந்த தலத்தில்தான். இந்த லீலையைத்தான் ஸ்ரீ பகவான் ஆதி அருணாச்சல பேர் அற்புத லிங்கத்தொருக்கோள் என்று தொடங்கும் அருணாச்சல மகாத்மியத்தில் உள்ள ஒரு பாடலை மொழிபெயர்த்து இந்த பாடலை எழுதியிருக்கிறார். ஆதி அருணாச்சல பேர் அற்புதலிங்க துருக்குள் ஆதிநாள் மார்கழியில் ஆதிரை அச்சோதி எழும் மீசனைமான் முன்னமரேத்தி வழிபட்ட நாள் மாசி சிவராத்திரியாம் மற்ற. அதாவது இந்த அற்புத அருணாச்சல லிங்கமானது ஆதிநாள் மார்கழியில் திருவாதிரை அன்று ஜோதி ரூபமாக உருக்கொண்டது. இந்த ஈசனை திருமால் முதலான தேவர்கள் வழிபட்ட நாள் மாசி சிவராத்திரியாம். மேலும் ஒரு பாடல் அதுவே அருணாச்சலம் என தொடங்கும். அதுவே தலம் அருணாச்சலம் தலம் யாவிலும் அதிகம் அது பூமியின் இதயம் அறி அதுவே சிவனிதயப்பதியாம் ஒரு மர்மத்தலம் பதியாம் அவன் அதிலே வதிவானொளி மலையான் இதம் அருணாச்சலம் எனவே. அதாவது தலம் என்றாலே அருணாச்சலம். புண்ணிய தலங்கள் அனைத்திலும் மிக சிறப்பானது அருணாச்சலம். அதுவே பூமியின் இதயம், அதுவே சிவனின் இதயப்பதியாகும். இரகசியங்கள் நிறைந்த அந்த தலத்தின் தலைவனான ஈசன் தேஜோமயமாய் அருணாச்சலமாய் அருள் புரிந்து கொண்டிருக்கிறான். இந்த வரலாற்றின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒருவன் எத்தனை பெரியவனாக இருந்தாலும் அவன் இறைவனை விட பெரியவனாக இருக்க முடியாது என்பது. புத்தியும் அகங்காரமும் அகந்தையும் அழிந்த விடத்தில் ஆன்மா விளங்கும். இதை பகவான் தீப தரிசன தத்துவம் என்கிற பாடல் மூலம் மிக அழகாக சொல்கிறார். தீப தரிசன தத்துவம் என்ற இந்த பாடலை 1931 ஆண்டு ஸ்ரீ பகவான் தீப தரிசன நாளன்றே வழங்கினார்.
இத்தனுவே நானாம் என்னும் மதியை நீத்த புத்தி இதயத்தே பொருந்தி அகநோக்கால் அதுவித்த மாமெய் அகச்சுடர்காண் கை பூமத்தி என்னும் அண்ணாமலை சுடர்காண் மெய்யே. அண்ணாமலை என் ஆன்மா. ஜோதி வடிவாய் எழுந்த மலை அவன் ஆதிலிங்கமாய் தோன்றினான். ஓதிய தேவர்க்கும் அவனே லிங்கோத்பவனாய் அருளினான். சிவன் ஹிருதயமே ஸ்ரீ சக்கரமே பிரம்ம ஞானமே சக்தி ஐக்கியமே. அருணாச்சலனே ஐயனே என்னை ஆட்கொண்ட என் பரமனே. அருணாச்சலனே ஐயனே என்னை ஆட்கொண்ட என் பரமனே. அண்ணாமலை என் ஆன்மா அனுபவமின்றி சொல்ல முடியுமா? அண்ணாமலை